நான் என்னுடைய உச்சத்தை விட்டுவிட்டு, நான் அவ்வளவு வருமானத்தை விட்டுவிட்டு, வானுவ வீட்டு வாசல எவன்டா நின்னா? உன் வாட்ச்மேன் கூட நிக்கலையடா. ஏன்டா இந்த மாதிரி போய் தலையிற? ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். என்ன மக்களுக்கான பிரச்சனையை எழுதி வச்சு படிக்கிறவங்க இதயத்திலிருந்து பேசுறவங்கடா. டே ஏண்டா ஏண்டா என்ன செய்தித்தாள் கூட படிக்காத பரதேசியல்கிட்ட போய் இந்த பாடத்தை நடத்தி நான் என்ன பண்றது? என்ன சீமான் என்னென்னமா பேசுறீங்க அப்படின்னு உனக்கு அப்படித்தான்டா தெரியும். என்னுடைய அன்பு சகோதரன் அஜித்தும் ஐயா ரஜினிகாந்த் அவரும் தங்களுடைய புகழை வியாபாரம் செய்ய விரும்பவில்லை. டிவிக்கு மாதிரி ஒரு தற்கொலை கூட்டணி ஒரு இளவும் தெரியாது. நம்ம எல்லாரும் ஒண்ணுதான் அப்படின்னா கட்சி ஆந்திராவில் ஆரம்பிக்க வேண்டியது. இங்க எதுக்கு ஆரம்பிச்சா? நீ ஒரு அறப்பைத்தியங்களை எல்லாம் தலைவனாக்கி நீ படுற பாடு. என் தம்பி சொல்றேன்ல, வரலாறு திரும்புதுன்னு, அப்படி வட இந்தியன் திரும்புகிறான். எப்படி வரும்? திரும்பிடுவான். என்ன விளையாட்டு சொல்லிட்டு இருக்கேன் நினைக்கிறேன். நீ என்ன என்னை பார்த்தா சும்மா ஒரு காமெடி பீஸ் மாதிரி தெரியுது. என்னடா டேய், என் தம்பி பேசுறாப்புல பாருங்க. சாத்தியமில்லாததை நாங்கள் பேச மாட்டோம். எதை பேசுவ? எதையும் பேசுறது. அதுல பாலகிருஷ்ணா பெண்களின் பாதுகாப்பு, நோ காம்ப்ரமைஸ், அது நோ காம்ப்ரமைஸ், இதே மாதிரி பேசுவாப்ல. பாலகிருஷ்ணா தெலுங்கு படத்துல எப்படி வசனம் பேசுறாரோ அப்படியே பார்த்து படிச்சுக்கிட்டு இருக்க. கொள்கை கூட்டமா கோமாளி கூட்டமாங்கிறது முடிவெடுத்து நில்றா. பைத்தியக்காரா, முடிவெடுத்து நில்றா. ஒப்புக்கு அழுகிறவன் எவன், உளமாற அழுகிறவன் எவன் என்று. Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand. Indian Princess, the exclusive store for women. Fashion starts from $399 only with 27 outlets across Tamil Nadu. Fashion is now closer than ever. Visit your nearest store today. என்ன மக்களுக்கான பிரச்சனையை எழுதி வச்சு படிக்கிறவங்க இதயத்திலிருந்து பேசுறவங்கடா. டே ஏண்டா ஏண்டா என்ன என்ன வலது பக்கம் திரும்பவும், வேகமாக கையை உயர்த்தவும், இங்க இடத்துல சத்தமாக பேசவும். அதானே நான் டைரக்டருக்கு கீழே நடிச்சு பழகி ஒரு டைரக்டர் தேவைப்படுது. நீ நுட்பமா பாரு. இந்த இடத்துல என்ன கவனமா நீங்க என் இன சொந்தங்கள் கவனிக்கணும்னா, எவ்வளவு காலமா, நீண்ட காலமா யதார்த்தமா தெரியாம நடந்துருச்சுன்னு நீங்க நம்புனீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. எல்லாமே திட்டமிட்டு நடக்குது. இப்ப மெதுவா என்ன பண்றான், ஒவ்வொன்னா வெளியேற்றி வந்தவன் ஒன்னு எங்க இருந்து வெளியேற்றுறான்? உழைப்புல இருந்து. வேளாண்மை செய்ய, ஐயோ விவசாயத்தை அரசு பணியாக்குவேன் சீமா சொல்றாப்புல. ஐயோ ஆடு மாடு மேய்க்க சொல்லுகிறாப்புல. இவன் தான் மாட்டுக்கருதிங்கிற விழா வச்சவன். இவன் தான் இவன் தான் பால் குடிச்சிட்டு படுக்க போற பரதேசி நாய். இந்த நாய் தான். முட்டை சாப்பிடுற நாய் இந்த நாய் தான். புரோட்டீன் அப்படின்னு இந்த நாய் தான். மீன்ல ரிச் புரோட்டீன் இருக்கு இந்த நாய் தான். இந்த நாய் டாக்டர் ஆயிரும். நீங்க கீரை எடுத்துக்கிறீங்க, மில்க் சாப்பிடுங்க, எக் புரோட்டீன் எடுத்துக்கிறீங்க, வெஜிடபிள்ஸ் நல்லா எடுத்துக்கிறீங்க. இதெல்லாம் நான் கேட்டேன். உங்க ஓத்தா உணர்ந்தருவாளா, உங்க ஒப்பை உணர்ந்தருவாங்க. அதை எங்க ஆத்தால உணர்ந்தாருங்க. பைத்தியக்கார பயலா, வேளாண்மை தொழிலடா, பறைசி. வேளாண்மை என் பண்பாடடா, என் கலாச்சாரம், என் வாழ்வியல் முறை, என் வாழ்வியல். அரசியல் ஆசான் அம்பேத்கரே வேளாண்மையை தேசியமயமாக்க வேண்டும் என்று எழுதியிருக்காரு. என் தங்கச்சிட்ட கேளு. அதான் நான் தேசிய பணி என்று ஆக்குவேன். ஏன் அது தொழில் இல்லை? என்னுடைய அப்பன் நம்மாழ்வார் சொல்றார், வேளாண்மை தொழில் அல்ல. ஏன்? என் தாய் தன் மாறிலே எனக்கு பால் ஊட்டியது எப்படி தொழில் இல்லையோ, அப்படி என் பூமி தாய் எனக்கு உணவூட்டியதும் தொழில் இல்லை. செய்தித்தாள் கூட படிக்காத பரதேசியல்கிட்ட போய் இந்த பாடத்தை நடத்தி நான் என்ன பண்றது? என்ன சீமான் என்னென்னமா பேசுறீங்க அப்படின்னு உனக்கு அப்படித்தான்டா தெரியும். உனக்கு 5000 ஆண்டுகள் வழியை தூக்கி வர்ற மகனுக்கு தாண்டா வழி தெரியும். ஆவேசமா ஏன் பேசுற? வாங்கின அடி அவ்வளவுடா, வாங்கின அடி அவ்வளவு. இதயம் முழுக்க வலி.
அந்த மொழிதான் வருது ஆவேசமா. இதயத்தில் நெருப்பு எரிந்தால் சில பொறிகள் வாய் வழியே வந்து விழுங்கிறான். அதான்டா என்னுடைய மொழி. உன் மேல இருக்கிற அக்கறையில் தாண்டா இந்த ஆதங்கமும் இந்த ஆவேசமும் இந்த கோபமும் வருது. பைத்தியக்காரா என்னை இந்த கோபத்தை குறைக்க கூடாதா? எல்லாம் சரியா இருக்கு. இந்த சினத்தை குறைச்ச கூடாது. சினத்தை குறைச்சா சினிமாவிலே இருந்திருப்பானடா. நான் ஏன்டா இங்க வரேன்? அவன் என் தம்பி, நான் என்னுடைய உச்சத்தை விட்டு நான் அவ்வளவு வருமானத்தை விட்டு வானுவ வீட்டு வாசல எவன்டா நின்னா? உன் வாட்ச்மேன் கூட நிக்கலையடா. ஏன்டா இந்த மாதிரி போய் தலையிற? சேவை செய்ய வந்தா சேவை செய். நான் அடைக்கலம் தேடி வரவில்லை, படைக்கலத்தோடு வரும். யாரும் வான்னு உன்னை கூப்பிடலையே. எதுக்கு வர்ற? என்னுடைய அன்பு சகோதரன் அஜித்தும் ஐயா ரஜினிகாந்த் அவரும் தங்களுடைய புகழை வியாபாரம் செய்ய விரும்பவில்லை. டேய், மக்களின் பிரச்சனையை இந்த நிலத்துல டேய் உனக்கு சொல்றேன். ஐயா எம்ஜிஆர் நடிகர்னு நினைக்காத. 1.5 மணி நேரம் ஆனாலும் எழுதி வச்சு படிக்காம பேசுவாப்ல. ஐயா விஜயகாந்த பாத்துக்க, மனசுல இருந்து பேசுவாப்ல, மக்களின் மொழியிலே பேசுவாரு. ஆனா ஐயா ஸ்டாலின் கூட இந்த மாதிரி சின்ன சீற்றா. என் தம்பியும் ஐயா எடப்பாடியும் முழு சீற்றா. பார்த்து எழுதுற மாணவன், படிச்சு எழுதுற மாணவன், எந்த மாணவன் நல்ல மாணவன் நீங்க தான் முடிவு எடுக்கணும். இது என்ன பண்ணிக்கிறது. இப்ப பாத்தீங்கன்னா இருங்க வாரு, இவங்கெல்லாம் மழையில பேச முடியாது, காகிதம் நனைஞ்சிரும். அது எந்த ஊர் பேரு? ஒரு ஊர்ல கோயம்புத்தூர்ல நல்ல இட்லி மீன் குழம்பு அருமையாக இருக்கும். இங்கே சுக்கா நல்லா பக்காவா இருக்கும். டேய், இதெல்லாம் ஒரு தலையம் பேசுறதாடா. என்னது இது? திருச்சி என்றால் மலைக்கோட்டை. பைத்தியக்கார பையில மருதமலை. அத உறுதியா பேசுவாப்ல வரும்போது. இப்ப என்ன பண்றான்? ஒவ்வொன்னா வெளியேற்றி வந்த இந்த தமிழ் சமூகத்தை உன்னுடைய வரலாற்றிலிருந்து வெளியேற்றி, உன்னுடைய பெருமையிலிருந்து வெளியேற்றி, மெதுவா உழைப்பிலிருந்து வெளியேற்றான். டிவிக்கு மாதிரி ஒரு தற்கொலை கூட்டணி, ஒரு இளவும் தெரியாது. இத்தனை நாள்ல தமிழ் என்றோ, தமிழர் என்றோ, தமிழர் நிலம் என்றோ, வளம் என்றோ, உரிமை என்றோ ஒரு வார்த்தையை பேசியிருக்காரா என் தம்பி? பேச மாட்டாப்ல. அவருக்கு அதெல்லாம் நம்ம எல்லாரும் ஒண்ணுதான் அப்படின்னா கட்சி ஆந்திராவில் ஆரம்பிக்க வேண்டியது. இங்க எதுக்கு ஆரம்பிச்சா நீ? என்னத்தையாவது பேசிட்டு போறது. ஏன்னா எழுதி கொடுக்கிறவன் ஆந்திராக்காரங்க தான் எழுதி கொடுக்குறாங்களா? என்னைய ஸ்ட்ராட்டஜி யாருன்னு ட்ரம்ப், எனக்கு ட்ரம்புக்கு நான் தான் அவருக்கு எல்லா யோசனையும் சொல்றது. இந்த வரியெல்லாம் நான் சொல்லிதான் விதிச்சிருக்காப்ல. இப்ப ஓடுறாப்ல வச்சா நம்மால ட்ரம்ப போய் பார்க்க போறேன். இவங்க அக்கிரமா பூரா அறப்பைத்தியங்களெல்லாம் தலைவனாக்கி நீ படுற பாடு. என் தம்பி சொல்றேன்ல, வரலாறு திரும்புதுன்னு. அப்படி வட இந்தியன் திரும்புகிறான். எப்படி வரும்? திரும்பிடுவான். நான் விளையாட்டு சொல்லிட்டு இருக்கேன் நினைக்கிறேன். நீ என்ன என்னை பார்த்தா சும்மா ஒரு காமெடி பீஸ் மாதிரி தெரியுது. என்னடா டேய், பல ஆயிரம் ஆண்டுகளா என் இனம் தூக்கி சுமந்து வந்த வலியும் வேதனையும் தூக்கி நிக்கிற மகன். நீ சாதாரணமாக நினைக்காத. நீ ஆதரிக்காம போ. ஆனால் ஒரு நாள் நீ என்னை தேடுவ. வட இந்திய விரட்டி அடிக்கும் போது சீமான கூப்பிடும்பா வரு. அப்ப நான் இருந்தா வருவேன், இல்லைன்னா உனக்கு நாதி கிடையாது. எச்சரிச்சுக்க. இவன் எப்படி தெரியுமா? வட இந்தியர்கள் ஓட்டை வாங்க திமுக செய்ய வேண்டியதுன்னு ஒருத்தன் எழுதுறானடா. எனக்கு ஈரோடு கிழக்குல வேலை செய்யும் போது என் தம்பி சொன்னது என்ன, வட இந்தியர்கள் சொல்றாங்க எங்க கிட்ட 1500 ஓட்டுக்கு எவ்வளவு கொடுப்பீங்கன்னு கேட்கிறாங்க. ஜாக்கிரதையா. நான் ஈரோடு கிழக்கு வேலை செய்யும் போது
தொடர்வண்டி நிலையத்தில் பலாயிரக்கணக்கில் வந்து படுத்து கிடக்கிறான். பெருந்துறையில ஈரோடு முதன்மையான நகரம் இல்ல, தெருவோர சந்தைகளை அவன் தான் வச்சிருக்கான். நல்லா ஞாபகம் வச்சுக்க. கேரளாவில் ஒரு தங்கை பாடுறான், சூப்பர் சிங்கர் மாதிரி ஒரு பாட்டு நிகழ்ச்சியில, பெட்டி கடையிலே வங்காளி புட்டு கடையிலே வங்காளி பாடியிருக்கா. இன்னைக்கு அவன் தொழிலாளி, நாளைக்கு நீ தொழிலாளி, மலையாளி நீ நாளைக்கு தொழிலாளின்னு பாடுறான். அதுதான் உனக்கு நடக்க. அண்ணன் சொல்றதை கேட்டுக்க ராசா, எச்சரிச்சுக்க. விழிப்புணர்வே விடுதலையின் முதல் படி. இவன் என்ன பண்ணணும்? உள்நுழைவு அனுமதி, இன்னர் லைன் பெர்மிட் கொடுக்கணும். ஓட்டு ஊர்ல போட்டுட்டு வா. இப்ப உங்க ஆளுகளை எல்லாம் விரட்டுவான். உங்க ஆளை கூப்பிட்டுட்டு எங்க ஆள் அனுப்பு, நான் கொடுத்துக்கிறேன். இவ்வளவுதானே தம்பி. அரசியலும் அதிகாரமும் அவன்கிட்ட போச்சுன்னா நீ நிலத்தை இழந்து நிலமற்ற அடிமை அகதியாகி அடித்து விரட்டப்படுவாய். இந்தி பேசும் இன்னொரு மாநிலமாக இது மாறிட்டது. இப்பவே இது இங்கிலீஷ் நாடும் இல்ல, தங்கிலீஷ் நாடு. தமிழோடு சமஸ்கிருதம் கலந்த 1800 கன்னடனானாய், 1500 தெலுங்கனானாய், வெறும் 500 ஆண்டு 15ஆம் நூற்றாண்டில் மலையாளியானாய், பிறகு தொழுவனானாய். இப்போது நீ உன் தாய்மொழியோடு இங்கிலீஷ் கலந்து தங்கிலீஷாக இருக்க. நீ தமிழன் இல்லை, ஒத்துக்கணும். தமிழ் மீட்சியுற, தமிழர் எழுச்சியுற, உனக்கென்று அரசியல் அதிகாரம். அதுக்கு ஒரே வழி, நாம் தமிழர் கட்சி வெல்வது. நீ உன்னுடைய வெற்றிடத்தை, உன்னுடைய உழைப்பின் தேவையை நீ பூர்த்தி செய்து விட்டால் அவனுடைய தேவை குறைஞ்சிரும். இல்லை என்றால் நீ நிலத்தை இழப்பாய், பலத்தை இழப்பாய். பலத்தை இழந்தால் இனத்தை இழப்பாய். ஆதலினால் என் அன்பு மக்களே, உங்கள் தாய் நிலத்தை பேரன்பு கொண்டு காதலியுங்கள். இப்ப புரியுதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப கவனமாக. இது ஓட்டுக்காக பேசுறவன் கிடையாது. எனக்கு என்ன இந்திக்காரன் போடலைன்னா போட்டா போடுறேன், போடலைன்னா போறேன். இந்திக்காரருக்கு என்ன வேணும்? உங்களுக்கு ஒரு தொகுதி தர்றேன். உங்களுக்கு என்ன வேணும்? குடும்ப அட்டை, ரேஷன் கார்டு தர்றேன். இவங்க எல்லாம் இந்திய எதிர்ப்பு என்னடா? சவுகாரப்பேட்டையில இந்தியில சோரட்டி ஒட்டி ஓட்டு கட்டுறவங்கடா திமுக காரங்க. ஈரோடு கிழக்குலையும் அவன் பேசுவான்டா. அவன் நாடா, அவன் நாடா, அவன் நிலமா இருந்தால் நம் பூமி தாயின் மாறை அறுத்திருப்பானா? தாயின் ரத்த நாளம் ஆறை அழிச்சிருப்பானா? உலக உயிர்களின் பால், தாய்ப்பால், பூமியின் ரத்தத்தை உறிஞ்சி விற்க அனுமதிச்சிருப்பானா? தண்ணீரை, அறிவை வியாபாரம் ஆக்கியிருப்பானா? உயிர் காக்கும் மருத்துவத்தை சந்தை ஆக்கியிருப்பானா? என்ன கவலை அவனுக்கு? என்ன கவலை? கவலைப்பட மாட்டாம. 1000 பேர் உன்னை பெற்ற தாயை அம்மாவென்று அழைக்கலாம். ஆனால் உன்னை போல அன்பு கொண்டு, பேரன்பு கொண்டு உன் தாயை அவனை நேசிக்க முடியாது. என் தாய் நிலத்தில் இருக்கிற எல்லாம் உன்னை போல, என்னைய போல இந்த தாய் நிலத்தை பேரன்பு கொண்டு எவனாலும் காதிக்க முடியாது. இது என் மலை, இது என் காடு, இது என் வயல், இது என் அருவி, இது என் ஆறு, இது என் பிள்ளைகளின் கல்வி, என் பெற்றோர்களின் மருத்துவம், என் பிள்ளைகளின் வேலை, என் பிள்ளைகளின் தொழில் வளர்ச்சி, பொருளாதார மேம்பாடு என்ற கனவு இவன் எவனுக்கும் இருக்கு. நீ நல்லா கவனத்தில் வச்சுட்டு வேலை செய். வட இந்தியர் வந்தா நான் இந்தியர் தானே. இப்படிலாம் 10 ஆண்டுகளை நாங்க மொத்தமா பீகார், இன்னும் கொஞ்ச நாள்ல பீகார், மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம் 3 தமிழ்நாட்டில் இருக்கும். நீ எங்க இருப்ப? பிரதேசம் தேடி தெருவில் தெரிவா மூட்டை முடிச்ச கட்டிக்கிட்டு. எச்சரிச்சுக்க தம்பி. விழிப்புணர்வே விடுதலையின் முதல் படி. நம்முடைய தலைவர் நமக்கு கற்பிச்சது. அவன் அடிச்சு விரட்டதுக்கு முன்னாடி நீ எச்சரிச்சுக்க. உன் இடத்தை பிடிச்சுக்க, உன் இடத்தை உறுதி செய், உன் இனத்தை முன்னிறுத்து. இருக்க இடமற்றவன் அனைத்துலகம் பேச அருகதையற்றவன். நீ சொந்த இடத்துல இல்லாம அமெரிக்க ஏகாதிபத்தியமே உன்னை வன்மையாக கண்டிக்கிறேன். பைத்தியக்காரப்பட ரஷ்யாவே எந்த பக்கம் தெரியாம கத்திட்டு இருப்பான்.
சொந்த இடத்தை உறுதி செய்டா. உன் வாழ்விடத்தை இழந்துராதரா. வேலை செய்ய கூச்சப்படாதரா. அதனாலதான்டா உங்க அண்ணன் சொல்றேன், ஆடு மாடு வளர்த்தலை அரசு பணி, நாட்டு கோழி வளர்த்தல், நெசவு பட்டுப்பூச்சி வளர்த்தல், வேளாண்மை செய்தல் அரசு பணி. அப்ப உனக்கு அவமானம் இல்ல. அறக்காசுனால அரசாங்க காசு வேணும், காசுனால கவர்மெண்ட் காசு. நான் தரேவா, நான் தரேவா. உன் வாழ்விடத்திலே இரு, உனக்கு அரசு வேலை. நீ பாரு, அதை சாதிச்சு காட்டுறனா இல்லையான்னு பாரு. என் தம்பி பேசுறாப்புல பாருங்க, சாத்தியமில்லாததை நாங்கள் பேச மாட்டோம். எதை பேசுவ? எதை பேசுவ? எதையும் பேசுற. தெலுங்கு டப்பிங் படத்துல பாலகிருஷ்ணன் தெலுங்கு டப்பிங் படம் பார்த்திருக்கடா? இந்த பகவந்த் கேசரின்னு ஒரு படம் இருக்கலாம் பிரைம் வீடியோல. அததான் அவர் ஜனநாயகன்னு மொழி மாற்றம் பண்ணிருக்காப்ல, மறுபதிப்பு பண்ணிருக்காப்ல. அதுல பாலகிருஷ்ணா பெண்களின் பாதுகாப்பு, நோ காம்ப்ரமைஸ், அது நோ காம்ப்ரமைஸ், இதே மாதிரி பேசுவாப்ல. பாலகிருஷ்ணா தெலுங்கு படத்துல எப்படி வசனம் பேசுறாரோ அப்படியே பார்த்து படிச்சுக்கிட்டு இருக்க. போடா போடா போடா, போய் போடுறா போடுற போடா. கொள்கை கூட்டமா கோமாளி கூட்டமாங்கிறது முடிவெடுத்துங்கள்ரா. பைத்தியக்கார, முடிவெடுத்துங்கள்ரா. ஒப்புக்கு அழுகிறவன் எவன், உளமாற அழுகிறவன் எவன் என்றுவர். நீ என்னைய தோக்கடிச்சிடுற, வேற யார தேர்வு செய்வ? நான் தெலுங்கருக்கு எதிரி, நான் கன்னடருக்கு எதிரி, நான் மலையாளிக்கு எதிரி, நான் எல்லாருக்கும் எதிரி. உனக்கு நன்மை யாரா? யாரா நண்பன் சொல்ற? யாரு? இஸ்லாமியனுக்கு எதிரி, கிறிஸ்தவனுக்கு எதிரி, இந்துக்கு எதிரி. இப்ப யாருதான்டா நாங்க? யாருதான்? பைத்தியக்காரன். அவன் பைத்தியக்காரன் சொல்றான்டா, மரத்துக்கு ஓட்டா இருக்கு, மரத்துக்கிட்ட போய் சிம்மா பேசிட்டு இருக்கானு. என் ஓட்டு மரத்துக்கிட்ட இல்லடா, என் உயிர் மரத்துக்கிட்ட இருக்குடா. அதனாலதான்டா நான் அதோட போயிட்டு. பைத்தியக்காரன். இந்த அறிவியல் உயிரியல் உண்மையை உணராத நீ, உன் ஓட்டு எனக்கு எதுக்குடா? பைத்தியக்காரன். இனிமேலாவது புரிஞ்சுக்கிட்டு வேலை செய். வட இந்தியா வர்றான், அடிக்கிறான், எங்க போனாலும் இது பண்றான். நம்ம தங்கச்சியெல்லாம் சொல்லுது, அவன் எங்க 10,000 ரூபாய் வேலை பார்த்தங்க, அவன் 7,000 ரூபாய்க்கு முதலாளி வெளியேற்றிட்டாரு. வெளியேற்றுவான். உனக்கு அண்ணனை தவிர பாதுகாப்பு கிடையாது. நான் ஒருத்தன் தான் உடன் பிறந்தவ இருக்கேன், உன் மேல உயிரா நேசி நிக்கிறேன். நான் ஒருத்தன் தான் இருக்கேன். நீ என்ன வெறுத்தாலும் நான் உன்னை நேசிப்பேன். ஏன்? உன்னை வெறுப்பவர்கள் யாராகவும் இருக்கலாம், நேசிப்பவன் நீயாக இரு என்ற அன்னை தெரேசாவின் கோட்பாட்டை ஏற்றவன். அதனால நான் இருக்கிறேன். என்னை ஏற்பவன், வெறுப்பவன், ஆதரிப்பவன், அருவருப்பவன் எல்லாருக்குமாகத்தான் போராடிட்டு இருக்கேன். சீமான் ஒழிக என்று கத்துகிறவனும் வாழ்க என்று போராடுகிற மகன் பிரபாகரன் மகன் நான் தான் இருக்கேன். இது புரிஞ்சுக்கிட்டு வேலை செய். உனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, வரலாறு தருது இந்த தேர்தல். இந்த தேர்தலை வரலாறு உனக்கு வாய்ப்பா தருது, பயன்படுத்திக்க. மறுபடியும் மறுபடியும் இந்த திருட்டு திராவிட கட்சிகளுக்கு மறுபடியும் வாய்ப்பு கொடுத்துறாத. நீ கொடுத்துட்ட. ஐயா எடப்பாடி பழனிசாமி கூட 5 வருஷம் ஆண்டுட்டார், 4 ஆண்டு. ஐயா ஸ்டாலின் 5 ஆண்டு ஆண்டுட்டாப்ல. மாறி மாறி 2 கட்சியும் ஆண்டுதான் இவ்வளவு சிக்கல், இவ்வளவு பிரச்சனை நீ இழுத்து வச்சிருக்க. ஒரே ஒரு முறை 5 ஆண்டுகள் உன் மகனுக்கு ஒரு தடவை தான், ஒரே ஒரு தடவை. ஒன்னும் செய்வேனா, விவசாயிக்கு ஒரு ஓட்ட போடு. இந்த நாட்டில் யார் வேணாலும் தோற்கலாம், விவசாயி தோற்றான் என்று வரலாற்றில் செய்தி வந்துடக்கூடாது. ஒரு நாட்டில் விவசாயி வாழ்கிறான், வளர்கிறான் என்றால் அந்த நாடு வாழ்கிறது, வளர்கிறது. விவசாயி வாழவில்லை என்றால் அந்த நாடு இல்லை, சூடுகாடு. நீ அவனை வாழவை, அவனை ஆளவை, அவனும் வாழ்வான், உன்னையும் வாழ வைப்பான் என்றதை நினைவில் வைத்துக் கொண்டு நீ வேளாண்மை உழவர் குடியோன் விவசாயி சின்னத்திலே இந்த 26 தேர்தலிலே உன் பிள்ளை எனக்கு வாக்கு செலுத்து. எங்களை சாதி பார்க்காதே, சாதிக்க துடிக்கும் உன் பிள்ளைகளை பார். முகத்தை பார்க்காதே, நிறத்தை பார்க்காதே, நாங்கள் முன்வைக்கும் கருத்தை பார். எங்களிடத்திலே கோடிகள் இல்லை, உயர்ந்த கொள்கைகள் இருக்கிறது. அதை கவனி, அதை கவனி. என்ன இந்த பிள்ளைகள் சொல்கிறோம், யார் சொல்வது இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் சரியாக இருக்கும் என்பதை பார். யார் கையிலே நாடு இருந்தால்
நாடு மக்களும் நிம்மதியாக வாழ முடியும் என்பதை சிந்தித்து எங்களிலும் மேலான தத்துவத்தை, கோட்பாட்டை, ஒரு நோக்கத்தை முன்வைத்தால் அவர்களுக்கு போடுங்கள். இல்லை, இந்த பிள்ளைகள் சொல்வது சரி என்றால் எங்களுக்கு வாக்கு செலுத்துங்கள். இந்த நிலத்திலே 26 புதிய ஒரு தேசம் செய்வோம், மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம் என்ற முழக்கத்தை முன்வைத்து தேர்தலை சந்திக்கிற உங்கள் பிள்ளைகள், இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. மாற்றம் என்பது சொல்லல்ல செயல் என்ற தத்துவத்தை முன்வைத்து களத்தில் நிற்கிற உங்கள் பிள்ளைகள், எங்கள் பிள்ளைகளுக்கு உங்கள் மதிப்புமிக்க வாக்கை தந்து வெற்றி பெற செய்யுங்கள். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand. Indian Princess, the exclusive store for women. Fashion starts from $399 only with 27 outlets across Tamil Nadu. Fashion is now closer than ever. Visit your nearest store today.